வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை 267 தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் பத்திரிகையாளர்கள் வீடு கட்டிக் கொள்வதற்கு குடியிருப்பு மனைகள் வழங்கப்படும். 268 தற்போது பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் இனி காட்சி ஊடக பணியாளர்களுக்கும் வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை 269 நெசவு தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டு வயது மூப்பின் காரணமாக தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாமல் இருக்கும் 65 வயதுக்கு மேற்பட்ட நெசவாளர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். தேர்தல் அறிக்கை 270 பங்கர் பீமா யோஜனா கைத்தறி நெசவாளர்களுக்கென காப்பீட்டு திட்டத்தில் 59 வயதுக்குள் மரணமடையும் நெசவாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 2 லட்சம் மீண்டும் தொடர்வதற்கும் அத்தொகையை ரூபாய் 3 லட்சமாக உயர்த்தி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 271 விசைத்தறி நெசவாளர் சங்கங்களில் உற்பத்தி செய்யப்படும் ஜவுளிகளை கோஆப்டெக்ஸ் நிறுவனம் அதிகப்படியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்வதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஜவுளிகள் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 272 பருவகால மாற்றத்தால் தொடர்ந்து நூல் விலை உயர்வை ஜவுளித்துறை சந்தித்து வருகிறது. இதனால் தமிழ்நாடு பஞ்சு கொள்முதல் கழகம் ஏற்படுத்தப்பட்டு தேவையான பஞ்சினை பஞ்சு உற்பத்தி காலத்திலேயே கொள்முதல் செய்து இருப்பு வைப்பதன் மூலம் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்தல் அறிக்கை 273 நெசவாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எந்தவித இழப்பும் ஏற்படாத வகையில் பருத்தியை இந்திய பருத்தி கழகம் மூலம் கொள்முதல் செய்து குறைந்த விலைக்கு நெசவாளர்களுக்கு பருத்தி நூல் கிடைக்க வழிவகை செய்யப்படும். தேர்தல் அறிக்கை 274 தமிழக அரசு வழங்கும் விலையில்லா வேட்டி சேலை மற்றும் பள்ளி சீருடைகள் முழுக்க தமிழ்நாட்டிலேயே நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் உற்பத்தி செய்து அதை கொள்முதல் செய்து பயனாளிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்படும். தேர்தல் அறிக்கை 275 நெசவு தொழிலாளர்களுக்கான காப்பீடு திட்ட பிரீமியம் தொகையை அரசே ஏற்கும். நன்றி.